அமாவாசை திதியில உங்க வீட்டுல ஒரு குழந்தை வந்து பிறக்குறாங்க அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய கனெக்ஷன் அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு இருக்குங்க. அமாவாசை திதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ராகுவின் ஆதிக்கத்தின் கீழே வரக்கூடியது. ராகு அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமா உள்ள ஒரு விஷயத்த வந்து குறிக்கணும் அப்படின்னா அது வந்து ராகுவால அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமா வந்து செய்யறது, ரொம்ப அதிகமான டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இவங்க கிட்ட இருக்கும். அதனால இவங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்னாலும் இவங்க வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இவங்க கிட்ட இருக்குங்க. பொதுவாவே இவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைஞ்சதாதான் இருக்கும். அதுக்கப்புறமா நிச்சயமா ஒரு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு இவங்க போயிடுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து ரொம்பவே அதிகமான திறமைசாலியா இருக்கிறாங்க, அதிகமான அறிவாற்றல் இவங்களுக்கு இருக்கு. இருந்தாலுமே இவங்களுக்கான அங்கீகாரம் வந்து வாழ்க்கையில அவ்வளவு எளிதா இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கான வாய்ப்பை இவங்களே வந்து உருவாக்குறதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து செய்வாங்க. இது சில சமயங்கள்ல இவங்க என்ன ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு வழியில போனா இவங்க இன்னொரு வழியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வெறுப்பு வந்து நிறைய பேருக்கு உருவாயிரும்.